தமிழ் சினிமாவில் உச்சம் தொட்ட பல முன்னணி நடிகர் நடிகைகளை இயக்குனர் இமயம் பாரதிராஜா தனது படங்களில் அறிமுகப்படுத்தினார். அவருடைய மோதிர கையால் குட்டுப்பட்ட நடிகர் நடிகைகளின் பட்டியல் மிக பெரியது. அது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இயக்குனர் பாரதிராஜா அந்த காலகட்டத்திலேயே கதையை மட்டும் நம்பி பல புதுமுகங்களை அறிமுகம் செய்தார். அறிமுகம் செய்த நடிகைகளுக்கு பெரும்பாலும் ஆர் என்று துவங்கும்படி பெயர் வைத்தார். இவர் அறிமுகப்படுத்திய நடிகர் நடிகைகள் அனைவரும் தமிழ் சினிமாவை ஆட்டி படைத்திருக்கிறார்கள். அதிலும் 80 காலகட்டங்களில் இவர் அறிமுகப்படுத்திய நடிகைகள்தான் ரசிகர்களின் கனவு கண்ணியாக வலம் வந்திருக்கிறார்கள். பாரதிராஜாவை பொறுத்தவரைக்கும் ஹீரோக்களை விட ஹீரோயின்களை தேர்ந்தெடுப்பதில் கொஞ்சம் வித்தியாசமானவர். அவருக்கு பிடிக்கின்ற ஹீரோயின்கள் பெரும்பாலும் படக்குழுவில் உள்ளவர்களுக்கு பிடிக்காது. அப்படி அவர் அறிமுகம் செய்த அநேக ஹீரோயின்கள் வெற்றி கதாநாயகிகளாக வலம் வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் கடந்த 1978ஆம் ஆண்டு வெளியான கிழக்கே போகும் ரயில் என்ற படத்தின் மூலம் ராதிகா அறிமுகமானார். அன்று துவங்கி இன்று வரை சுமார் 45 ஆண்டுகளாக பல 100 படங்களில் நடித்து வருகிறார் அவர். எந்தொரு மேடையில் ஏறினாலும் தனது குருநாதர் பாரதிராஜாவை பற்றி இவர் பேசாத நாடில்லை. 1981ஆம் ஆண்டு பாரதிராஜாவின் அலைகள் ஓய்வதில்லை என்ற படத்தில்தான் அறிமுகமானார் உதய சந்திரிகா என்ற ராதா. அந்த படத்தின் மூலம் அறிமுகமானவர்தான் நவரச நாயகன் கார்த்திக். ராதாவும் கார்த்திக்கும் பிற்காலத்தில் எவ்வளவு பெரிய நட்சத்திரங்களாக மின்னினார்கள் என்பது நாம் அறிந்ததே. டாப் ஸ்டார் பிரசாந்தின் தந்தை தியாகராஜனும் அலைகள் ஓய்வதில்லை படத்தில்தான் அறிமுகமானார். அடுத்தபடியாக இவர் அறிமுகம் செய்து வைத்த ஒரு நடிகைதான் ஆஷா கேளுண்ணி நாயர் என்ற ரேவதி. 1983ஆம் ஆண்டு வெளியான அவருடைய மண் வாசனை என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார். இன்றளவும் பல நல்ல திரைப்படங்களில் தொடர்ச்சியாக நடித்தும் வருகின்றார். இந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் மதுரை மண்ணைச் சேர்ந்த பாண்டியன். நாடோடி தென்றல் படத்தில் அறிமுகமானார் நடிகை ரஞ்சிதா. வெற்றிகரமான நாயகியாகி ஜொலித்தார். தென்னிந்தியாவின் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் விஜயசாந்தி 1980ஆம் ஆண்டு பாரதிராஜா இயக்கத்தில் வெளியான கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் வெளுத்து வாங்கும் குணச்சித்திர நடிகையான வடிவுக்கரசியை 1978ஆம் ஆண்டு வெளியான சிகப்பு ரோஜாக்கள் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தினார் பாரதிராஜா. இயக்குனர் பாரதிராஜாவின் இயக்கத்தில் 1979ஆம் ஆண்டு வெளியான புதிய வார்ப்புகள் திரைப்படத்தின் மூலம் தனது 16வது வயதில் தமிழ் திரையுலகில் கதாநாயகியாக அறிமுகமானார் நடிகை ரதி. தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகையாக வலம் வந்த சுகன்யா 1991இல் பாரதிராஜாவின் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படம் மூலம் அறிமுகமானார். அவரது இயற்பெயர் ஆர்த்தி தேவி. திரைப்படத்திற்காக சுகன்யா என பெயர் மாற்றப்பட்டது. இயக்குனர் பாரதிராஜாவால் 1985இல் வெளியான முதல் மரியாதை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் நடிகை ரஞ்சினி. 1986இல் வெளிவந்த கடலோர கவிதைகள் படத்தில் ஜெனிஃபர் டீச்சராக ரசிகர்களை கவர்ந்த ரேகாவை அறிமுகப்படுத்தினார் பாரதிராஜா. 2007ஆம் ஆண்டு தமிழில் வெளிவந்த பருத்திவீரன் திரைப்படத்தில் முத்தழகு என்ற கதாபாத்திரத்தில் மிக யதார்த்தமாக நடித்து சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை பெற்ற நடிகை பிரியாமணி 2004ஆம் ஆண்டு இயக்குனர் பாரதிராஜாவின் கண்களால் கைது செய் படத்தின் மூலம் அறிமுகமானார். மேலும் தனது உதவி இயக்குநர்களான பாக்கியராஜையும் மணிவண்ணன் ஆகியோருக்கும் வாய்ப்பளித்து அவர்களின் கதைகளையும் இயக்கி வெற்றி திரைப்படத்தை கொடுத்திருக்கிறார்.
பாரதிராஜா இயக்கிய சிவப்பு ரோஜாக்கள் படத்தில் வசனமும் புதிய வார்ப்புகள் படத்திற்கு திரைக்கதையும் எழுதியிருக்கிறார். அதேபோல் நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை உள்ளிட்ட படங்கள் மணிவண்ணன் கதையில் உருவானது. மேலும் மற்றொரு உதவி இயக்குனரான சித்ரா லக்ஷ்மணனை தனது மண்வாசனை படத்தில் தயாரிப்பாளராக அறிமுகம் செய்து வைத்தார். திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் பாரதிராஜாவின் புதிய வார்ப்புகள் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தப்பட்டார். கிழக்கே போகும் ரயில் படத்தின் மூலம் அறிமுகமான விஜயன் 80களில் ரஜினி, கமலின் காலத்திலேயே மினிமம் கேரண்டி நடிகராக வலம் வந்தவர். புதுநெல்லு புதுநாத்து படத்தின் மூலம் நெப்போலியனும், நிழல்கள் படத்தின் மூலம் நிழல்கள் ரவியும், கிழக்கே போகும் ரயில் படத்தின் மூலம் நகைச்சுவை நடிகர் ஜனகராஜும் அறிமுகப்படுத்தப்பட்டனர். இவர்கள் தமிழ் திரையுலகில் முத்திரை பதித்ததை யாரும் மறுக்க முடியாது. மணிவண்ணன் நிழல்கள் படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகமாகி பின்னர் புகழ்பெற்ற இயக்குனரானார். தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் 600க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள சுதாகர் 1978ஆம் ஆண்டு இயக்குனர் பாரதிராஜாவின் கிழக்கே போகும் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். வயது, காலம், தலைமுறைகள் அனைத்தையும் தாண்டி காலத்தால் அழியாத அசல் கலைஞனாய் தமிழ் சினிமாவில் தன் பெயரை காலங்கள் தாண்டியும் பதிவு செய்தவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா.